ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி இஃப்தார் டைமில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக், அதாவது ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்றதையும் துபாய் எக்ஸ்போக்கு விசிட் பண்ண நேரம் எடுத்த ஒரு சின்ன கிளிப்பையும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் சின்னதாக கட் பண்ணின கார்லிக், நச்சீரக சீட்ஸ், கடுகு இதெல்லாம் எட் பண்ணுங்கள். எட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பொரிஞ்சு வரக்கொள்ள அதில் ஒனியன், லீக்ஸ், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் இதெல்லாம் மெட் பண்ணி கொஞ்சம் வதக்குங்க. குயிக்காக வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டையும் மெட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்ததாக கியூமின் பவுடர், சில்லி ஃப்ளாக்ஸ், மஞ்சள் தூள் இதெல்லாம் மெட் பண்ணி அதில் பச்சை வாசனை போகங்காட்டிலும் அதை கொஞ்சம் வதக்குங்க. அடுத்ததாக சின்னதாக கட் பண்ணின சிக்கன் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் சிக்கன் ரோல் செய்கிறதால சிக்கன் எட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. நான் சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி எதுவும் மெட் பண்ணலை. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வருமன்றதால அது அப்படியே குக் ஆகட்டுமென்று சொல்லி நான் தண்ணி எதுவும் மெட் பண்ணலை. சிக்கன் எல்லாம் குக் ஆகினதுக்கு பிறகு பாயில் பண்ணி மேஷ் பண்ணின பொட்டேட்டோவும் அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக சிக்கன் ரோல்டு அந்த ரோல் பண்ணுற அந்த சுருட்டாப்பம் மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய அந்த இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு 300 கிராம் உப்பு, மஞ்சள் தூள், ஒரு முட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணியை எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எக்கை நாங்கள் எட் பண்ண முன்னுக்கு வேறையாக ஒரு பவுலில் அதை உடச்சி செக் பண்ணி பார்த்துட்டு தான் எட் பண்ணோன்னு. இல்லாட்டி நாங்கள் இதில் எட் பண்ணி எங்களோட எக் ஸ்பாயில் ஆகி இருந்தேன்னு சொன்னால் அது அப்படியே எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ நாங்கள் எக் எந்த இதுக்கும் எட் பண்ண முன்னுக்கு அதை கொஞ்சம் பார்த்துட்டு எட் பண்ணினா சரி. அடுத்ததாக சுருட்டாப்பத்தை சுடுறதுக்கான அந்த பேனை ரெடி பண்ணுற டைமில் அந்த நாங்கள் செஞ்சு வச்ச அந்த சிக்கன் அந்த மசாலா, அடுத்தது அதை செய்கிறதுக்கான அந்த செட்டப்பை நாங்கள் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு சுருட்டாப்பம் செஞ்சு முடிய ரோல்ஸாக மடித்து எடுத்துக்கொள்ளும். அப்படி நாங்கள் இந்த லேட் ஆகிட்டோம்னா மடிக்கிறதுக்கு அதை எங்களுக்கு மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று அது ஒட்டிப்படாது. நீங்கள் தவாவில் மாவு மிக்சரை ஊற்றின உடனே அந்த ஸ்பூனால் நீங்கள் அதை அந்த பரத்தவானம் அப்படி பரத்தினு சொன்னால் அது ஸ்பூனில் ஒட்டிப்படும். அதை ஒரு செகண்ட் கொஞ்சம் அதில் வச்சுட்டு அதை குயிக்காக நீங்கள் பரத்தி விடுங்க. நான் காட்டுற மாதிரி கறியை நீங்கள் ஸ்டார்டிங் அந்த இடத்துல வச்சுட்டு 2 சைடையும் மடித்து நல்ல இறுக்கமாக அதை நீங்கள் சுற்றி எடுக்கணும். சுற்றிட்டு லாஸ்ட்டுக்கு அது ஒட்டி படாட்டி சுருட்டாப்பம் இது ஒட்டி படாட்டிலோ ஒட்டி பட்டாண்டாலும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மாவை நீங்கள் எனக்கு பூசி அதை நல்லா ஒட்டி விடுங்க. அப்போ உங்களோட இது ரோல்ஸ் கலராது. இது மாதிரி எல்லா சுருட்டாப்பத்தையும் சுட்டெடுத்து கறியை நடுவில் வச்சு சுற்றி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் சுற்றி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் லாஸ்ட்டாக மாவு மிக்சரில் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு மிக்சர் கோட்டாகிற மாதிரி நல்லா அதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா எல்லா பக்கத்துக்கும் அது கோட்டாகிற மாதிரி நல்லா அதை கோட் பண்ணி எடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் சரி. நான் இப்போ இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி இந்த ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதால எல்லாத்தையும் நான் நல்லா கோட் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான டைமுக்கு நான் அதை அந்த டைமுக்கே எடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளும். மிச்ச நேரத்துக்கு நாங்கள் அதை வெளியில் வச்சு அது இந்த இலகணும் அப்படின்றெல்லாம் நாங்கள் இது பண்ண தேவையில்லை. அந்த டைமுக்கே நாங்கள் அதை எடுத்து இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. ரோல்ஸ் ஒவ்வொன்றா நாங்கள் கண்டெய்னரில் அடுக்கி அதுக்கு மேலால் வாரத்தை இந்த கூடுதலாக வாரத்தை ஒரு கிளிங் ரெப்பாலையோ அல்லது இந்த ஏதாவது ஒரு பொலித்தீன் கவரண்டையோ அதுக்கு மேலால் வச்சு அதுக்கு மேலால் நீங்கள் மற்ற ரோல்ஸையும் அடுக்கி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி அது ஒன்றோடு ஒட்டினு சொன்னால் இந்த ஃப்ரீசர்லேருந்து வெளியெடுத்து யூஸ் பண்ண போக்கல கலட்டுறதே கஷ்டமாகிக்கும். ஸோ அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி அதை நீங்கள் அடுக்கி வச்சுக்கொள்ளுங்க.
முதல் தடவை இந்த வீடியோஸை பார்க்குறவங்க இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இஃப்தார் டிஃப்ரெண்ட் மீல்ஸும் ஜூஸ் மொஜிட்டோஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ ரெசிபீஸும் இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ண வைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது துபாய் எக்ஸ்போ 2020. பார்க்குறதுக்கே பிரமாண்டமாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்போவில் 192 கண்ட்ரிஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அந்தந்த கண்ட்ரிஸ்ட பெவிலியன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்துச்சு. ஒவ்வொரு இந்த பெவிலியன்ஸ்லேயும் அந்த கண்ட்ரியோட கல்ச்சர், அடுத்தது அவங்க முந்தைய காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க எப்படி டெவலப் ஆகிக்கிறாங்கன்னு சொல்லியும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டர்க்கியோட, இது ஓமாண்ட பெவிலியன். இது ஈரான் பெவிலியன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெல்ஜியம்டு. இது வந்து போட்டுக்கண்டிக்கிறது வர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸஸ். இதை போட்டு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் அந்த நாங்கள் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இதில் இவங்க டெசர்ட் வீடியோ எட் பண்ணியிருந்தேன்னா நாங்கள் டெசர்ட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்கும். நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார்டன் இன் த ஸ்கை. இதில் வந்து இந்த மேலே போய்த்து பார்த்தோம்னு சொன்னால் முழு எக்ஸ்போர்ட் ஸ்ட்ரக்சரையும் வந்து 360 டிகிரி வியூவில் வந்து எங்களுக்கு பார்க்கலும். இவ்வளோ பெவிலியன்ஸ்ட வீடியோஸ் தான் நான் எடுத்திருந்தேன். இன்னும் நிறைய பெவிலியன்ஸ் இருந்துச்சு. எனக்கு அது எல்லாத்துலேயும் வீடியோஸ் எடுத்துக்கொள்ள கிடைக்கல. நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.